உலகம் என்பது வீடோ வாகனமோ உடையோ அதிகாரமோ அல்ல. வசனத்தின் மேல் வெளிச்சம் இல்லாதவன்தான் உலகத்தான். உலக ஆசைகளால் கவரப்பட்டவன்தான் உலகத்தான். தேவ சித்தம் நிறைவேற காத்திராமல் சுய சித்தம் செய்கிறவன் உலகத்தான். சோதனையில் இவர்கள் ஜெயிப்பது இல்லை. சோதனையில் விழுந்து போனவர்களை சிறிதும் தயவு தாட்சிணமில்லாமல் அவர் புறக்கணிக்கிறார். ஆகையால் நாம் விழிப்பாய் இருப்பது அவசியம். அவர் மரணத்தில் நிலைத்திருந்தால் போதும். எதையும் அவருக்காய் இழக்க ஆயத்தமானவன் எளிதில் சோதனையை ஜெயிக்கிறான். நாம் ஒவ்வொருவரும் சோதனை ஜெயிப்பது அவசியமாக இருக்கிறது. ஜெயிக்காத ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவதும் இல்லை. சபை என்பது அன்பின் பிணைப்பால் உண்டாகும் ஐக்கியம். ஏதோ ஒரு பெயர் பலகையின் கீழ் கூடும் கூட்டம் அல்ல. சோதிக்கப்பட்டு தேறின ஒருவன் பலவீனன் ஒருவனும் இராதபடி ஓடி காப்பாற்றி யாவரையும் விசுவாசத்தால் பிழைக்கச் சொல்லித்தரும் ஒரு இயக்கம் தான் சபை. இங்கு சுய புத்தியும் பாரம்பரியமும் வன்மையாக கண்டிக்கப்படுகிறது. வேத அறிவை விட அனுபவ அறிவே இங்கு முக்கியமாக விளங்குகிறது. ஏதோ பிரசங்கித்தோம், கடமை முடிந்தது என்று போகுவது சபையாகாது. சபையில் ஒருவனும் பெரியவன் இல்லை. விசுவாசத்தில் பெரியவன் உண்டு. அவன் எல்லோருக்கும் பணி செய்யும் வேலைக்காரன். பதவியை விட பொறுப்பு இங்கு பெரியது. இந்த விசுவாச வழியில் நடந்து தான் கற்றதை மற்றவர்களுக்கு சொல்லித் தருவதால் தான் யாவரும் ஜெயிக்கிறார்கள். இயேசு சிலுவை மரணத்தால் ஒருவனையும் பாவியாக இருந்தபடி விடுதலையாக்கிவிட்டார். எவ்வளவு பெரிய சந்தோஷம்! ஆனால் அப்படி விடுதலையானவர்கள் இல்லை. காரணம், வசனத்தின் மேல் வெளிச்சமில்லை. உலக ஆசைகளால் கவரப்பட்டிருக்கிறார்கள். தேவ சித்தத்தை அறியாமல் சுய சித்தம் செய்யவே ஓடுகிறார்கள். தன்னை நீதிமானாக வேண்டும் என்ற அறிவு இல்லாமல் இருக்கிறார்கள். உலகத்தில் உயர்ந்த வாழ்க்கை பெற்றவர்கள் ரட்சிக்கப்படுவது கடினம். ஐஸ்வர்யவான் பரலோகத்தில் பிரவேசிப்பது கடினம் என்றார் இயேசு. அடுத்த வேளை ஆகாரமும் உடையும் இருந்தாலே ஐஸ்வர்யவான் தான். திருப்தி நம்மை கொள்கிறது. சத்தியத்தை தேடி சோதனையை ஜெயித்தவனே விடுதலையை அடைகிறான். சிலுவையில் இயேசு கிறிஸ்து சுதந்திரித்ததை சொந்தமாக்கி கொள்கிறான். உலகத்தில் தேவன் என்னை ஆசீர்வதித்தபடியால் என்னை அவர் ஏற்றுக்கொண்டார் என்று நினைப்பது மடத்தனம். நாம் கேட்பதை எல்லாம் தருவதால் அவர் என்னிடம் பிரியமாய் இருக்கிறார் என்று நினைப்பதும் பொய். தரித்திர வாழ்க்கை வாழ்ந்த இயேசுவை பாருங்கள். அவர் ஒன்றும் தேவனிடமிருந்து பெற்றுக்கொள்ளவில்லை. தேவனிடமிருந்து எவ்வளவு பெற்றோம் என்பது ரட்சிப்பின் அடையாளமாகாது. அவரை எவ்வளவு பிரியப்படுத்தி இருக்கிறோம் என்பதே, பட்ட பாடுகளால் கீழ்ப்படுதலை கற்று இருக்கிறோம் என்பதே ரட்சிப்பின் அடையாளமாகும்.